நேற்றைய தினம் போக்கு தொடுவாய் காமக்கார அமைப்புகளால் முறைப்பாடு இங்கே வந்தது. என்ன முறைப்பாடு என்றால், எங்களுடைய காணிக்குள்ள எங்களுடையவர்கள் என்று இப்போது விதைப்புகள் செய்து கொண்டிருக்கிற காணிக்குள்ள வந்து ஜானவேலிய நடு வயல்களுக்கான போடுறதுக்கான ஆயத்தங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஏற்கனவே காணிகள் எல்லாம் பிடிச்சி வச்சிருக்கிறது எங்களோட காணியைத்தான். அதுக்குள்ள தற்போது எங்களோட விவசாயிகள் விவசாயம் செய்கிற காணிகளுக்குள்ளேயே கொண்டு வந்து நடுவால் காணிக்குள்ள யானவேலி போடுறேன்டா அது என்ன டேட்டு கொடுக்குறது, அதை ஒரு எல்லைகளில் போடணும். எல்லைகளில் போட்டு அல்லது காட்டு பகுதிகள் அதுகளை நெருக்கி போடணும், அல்ல பொருத்தமான இடத்துல போடணும். காமக்கார அமைப்புகளுக்கும் தெரியாது, இங்கே மாவட்ட செயலாளருக்கும் தெரியாமல் இந்த வேலைகள் நடக்குது. நாங்கள் இன்றைக்கு மாவட்ட செயலாளரோட சந்தித்து இந்த படியத்தை பற்றி சொன்னாங்க. சொல்லிக்கலாம் அவர் உடனே கமக்கார அமைப்பால் கடிதம் எழுதி தர சொல்லி இதை தானும் கவனத்தில் எடுக்க வேண்டும் உடனே சொன்னார். அதோட ஏற்கனவே உப்பளம் சம்பந்தமாக கூட்டக்கணியில் இருந்து இந்த கொக்கு தொழுவாய் மத்திய பகுதியில் உப்பளம் ஆரம்பிக்கிற ஒரு வேலை கிடந்து அதை கூட்டத்தில் மாவட்ட கூட்டத்தில் போடைக்க நாங்கள் அந்த காணிகளுக்கு உரிய சொந்தக்காரர்கள் எல்லாம் தமிழாக்கள் இருக்கைகளில் இதுன்ற நடவடிக்கைக்கு அனுமதி கொடுக்க இயலாது என்று சொல்லி தீர்மானம் எடுத்தது மாவட்ட கூட்டத்தில். ஆனால் தீர்மானம் எடுத்த பிறகு இப்போ அதுக்கான ஆயத்த பணி ஒன்று நடக்கிறதாக தங்களோட மகாவலி அதிகார சபைக்கு உட்பட்ட என்று சொல்லி அதிலையும் ஒரு கவனம் எடுக்கப்படுறதாக நான் இப்போ மாவட்ட செயலாளர்கிட்ட அந்த முறைப்பாடை செய்தேன். ஏனென்றால் அந்த கவனம் வந்து அவர்கள் எடுக்கிறதுக்கு இங்கே ஏற்கனவே தடை போட்டிருக்கு, முல்லைத்தீவு மாவட்ட கூட்டத்தில் தடை போட்டிருக்கு. அதனால் இதில் கவனம் முடங்கன்னு சொல்லி அந்த தெளிவுபடுத்தல்களை அரசாங்க அதிபருக்கு வழங்கியிருந்தனர். இது விடயமும் இன்றைக்கு நாங்கள் கொக்கு தொழுவாய் காமக்கார அமைப்பு என்ற பிரதிநிதிகளோட இங்கே இப்போ ஜிஏ சந்தித்து அதுக்கான விளக்கங்களை கொடுத்துதான் வருகின்றோம் என்பதை இதனூடாக தெரிவித்துக் கொள்ள வேண்டும். இன்று நானும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் ரவிகரனும் காமக்கார அமைப்பு தலைவர் குழு தலைவரும் இன்றைய மாவட்ட செயலாளர் சந்தித்து கொக்கு தொடுவாயிலே எங்களுடைய நாங்கள் செய்யப்படுற வயல் நிலங்களில் ஃபாரஸ்டால் எங்களோட காணியில் உள்ளடக்கி வேலி அமைக்கிற சம்பந்தமாக நாங்கள் இன்றைக்கு அரசாங்கத்தில் கூட கதைத்து பாராளுமன்ற உறுப்பினர் கதைத்து தெளிவுபடுத்தி, மற்றது அந்த உப்பளம் நம்மளுடைய கூட்டக்கணிக்கு அங்கால உப்பளம் அமைக்கிறது தொடர்பாக அங்கே அமைக்க வந்தவர்கள் அது தொடர்பாகவும், மற்றது எங்களுடைய இந்த வீதி சம்பந்தமாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் மாவட்ட செயலாளர்கள் எங்களையும் கூட்டிக் கொண்டு போய் தெளிவாக கலந்திருக்கின்றார். அந்த கரண் வேலி அமைக்கிற சம்பந்தமாக உடனடியாக அரசாங்க தங்களுக்கு அமைப்பூடாக கடிதம் பெற சொல்லியும் ஏனைய விஷயங்களையும் தான் கவனத்தில் எடுத்து அதுக்குரிய நடவடிக்கை செய்வதாக நமது பாராளுமன்ற உறுப்பினரிடம் இந்த அரசாங்க தெரியப்படுத்தியுள்ளார். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.